அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 3 மனிதர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். 3 மனிதர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். முதலாவது, அல்லாஹ்வை திக்ரு செய்பவர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது, அநீதி இழைக்கப்பட்ட மனிதனுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். மூன்றாவது, நீதியுடைய அரசனுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம அரசர்கள் எல்லாம் இங்கே கிடையாது. அநீதி இழைக்கப்படுற அளவுக்கு இங்கே மேக்சிமம் யாருக்கும் அந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன், எல்லாம் காப்பாற்றியவர்களை. அப்போ நம்மளுடைய துவா நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்கணும், நம்மளுடைய துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றிக்கணும் அப்படின்னா நம்ம அதிகமாக அல்லாஹ் திக்ரு செய்யணும். என்ன நீ நினச்சிக்கோ, என்ன நீ அதிகமாக நினைவு கூறு, உனக்கு நான் அதிகமாக அருள் தரேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வை நோக்கி நம்ம ஒரு அடி முன்னாடி வச்சோம்னா அல்லாஹ் 80 அடி முன்னாடி நம்மக்கிட்ட வருவானா. என் அடியான் என்னை நினைவு கூறுறான், நான் அவன் முன்னாடி போகணும் அப்படின்னு நம்ம ஒரு அடி வச்சோம்னா அல்லாஹ் 80 அடி நம்ம முன்னாடி வரான். அல்லாஹ் எவ்வளோ கிருபையானவன் பார்த்தீங்களா, எவ்வளோ இரக்கமுள்ளவன் பார்த்தீங்களா. நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம், எத்தனையோ அமல்கள் செய்யாமல் விட்டுருப்போம். ஆனாலும் ஒரு சின்ன அமல், ஒரு குட்டியாக ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியான் இனி சுபஹானல்லாஹ் என்று கூறினான் அப்படின்னு. குட்டி குட்டி துவாக்கள், குட்டி குட்டி திக்ரு இருக்குது. அதெல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு தரணும். அதே மாதிரி சின்ன சின்ன அமல்கள் நமக்கு தெரிந்ததை மற்றவர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது இல்லை, அதுலேயும் நமக்கு ஒரு பங்குண்டு நன்மையில். அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு தந்துடணும்னு சொல்லிட்டு அதிகப்படியான அமல்கள் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.